ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலா பிஞ்சு பொரியல் தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த பலாப்பழத்தை மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிற இந்த பிஞ்சை நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் அது பொரியல் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது கூட கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போது நான் ஒரு 4-5 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. இப்போது இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இது வதங்கட்டும். இப்போ பலா பிஞ்சு இது கொத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அது போட்டுக்கலாங்க. அதை நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கலைங்க, இல்லைன்னா அதையும் காட்டியிருப்பேன். இப்போது இந்த பிஞ்சை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொரியலுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சுங்க. இதை ஒரு பரட்டி விடுவோம். இப்போது இதை நல்லா ஃபுல்லாக இந்த மசாலாலாம் இதில் எல்லாத்துலேயும் வர மாதிரி கரண்டியால் நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இப்போது இது மசாலா ஃபுல்லாக பரட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு ஒரு கிளறிக்கோங்க. இது நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் நம்ம பலா பிஞ்சு வேக டைம் எடுக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் ஒரு அரை டம்ளர் இருக்குங்க தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. வேகட்டும், எந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையாக வைக்க வேண்டாம். இதை அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் இடையில அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிருமான்னு பார்த்துக்கிட்டு. இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் லைட்டாக வேகணுங்க. கரெக்டாக அரை மணி நேரம் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு. வேகலைன்னு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரம் வந்துருச்சுனாலும் ஓகே தான். நம்ம தொட்டால் இது இந்த பூவாட்டை உடையணுங்க, அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க நல்லா. இது கூட நம்ம முட்டை சேர்த்துனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இது வெஜிடேரியனாக சாப்பிட்றதுனால ஓகே முட்டை சேர்த்துலைங்க. இப்போ நம்ம தொட்டோன்னே இங்கே பாருங்கள் சூப்பராக உடையுது. இப்போது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. திருகின தேங்காய் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம தொட்டுக்கிறதுக்கு கஞ்சிக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மல் கஞ்சியாக இருக்கட்டும், கவுனி அரிசி கஞ்சி எதுவாக இருந்தாலும் இது பயங்கர அட்டகாசமாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.